பெரியார் பண்பலை 90.4 அலைவரிசை வழங்கும் காற்றோடு கணிதம். அனைவருக்கும் வணக்கம். எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு. இப்படி ஒரு அழகான திருக்குறள் மூலமா திருவள்ளுவர் பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே கணிதத்தோட முக்கியத்துவத்தை நமக்கெல்லாம் சுட்டி காமிச்சிருக்காரு. இதை தவிர்த்து நம்ம அன்றாட வாழ்க்கையில பாத்தீங்கன்னா 3 வேதம், 4 திசை, ஐம்புலன், அறுசுவை, இப்படி எல்லா பக்கமுமே கணிதம் ஒரு முக்கியத்துவமான ஒன்னா இருக்கு. ஆமாங்க, அன்பை கூட்டிக்கொள், அறிவை பெருக்கிக்கொள், இனிமையை தனிமையால் வகுத்துக்கொள், பாவத்தை கழித்துக்கொள், அனைவருடன் சமமாக வாழ கற்றுக்கொள். அப்படி கணிதத்தையே தன்னோட வாழ்க்கையா வாழ்ந்துட்டு இருந்த கணித மேதை ஸ்ரீனிவாச ராமானுஜரின் பெருமையை பறைசாற்றும் வகையில நம்ம அரசு ஸ்ரீனிவாச ராமானுஜரின் பிறந்த நாளை உலக கணித தினமா அறிவிச்சிருக்காங்க. அதுபோல கணிதத்தை கீழ்த்தட்டு மக்களும் தெரிஞ்சுக்கணும்ன்ற வகையில பல்வேறு செயல்களையும் செஞ்சுட்டு வராங்க. அதுல நீங்க கேட்கவிருக்கும் காற்றோடு கணிதமும் ஒன்று. இந்திய அரசு அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை NCSTC பிரிவு மற்றும் பெரியார் பண்பலை 90.4 இணைந்து வழங்கும் காற்றோடு கணிதம். வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பெரியார் சமுதாய வானொலி 90.4 காற்றோடு கணிதம். இணைந்து வழங்குவோர் தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப பரப்புதல் குழு மற்றும் தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை. என்ன நேயர்களே, ரொம்ப விறுவிறுப்பா போயிட்டு இருந்த குஸ் ப்ரோக்ராம இன்னைக்கு நம்ம மீண்டும் தொடர்ந்து கேட்கலாமா? சரி, வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். அடுத்த கேள்வி டீம் ஏக்கானது. வானவில்லில் வண்ணங்கள் எத்தனை? வானவில்லின் வண்ணங்கள் 7. மிகவும் சரியான விடை. இந்த கேள்வி கணக்குக்கு சம்பந்தமில்லாத ஒரு கேள்வி என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். வானவில்லில் கூட கணக்கு இருக்கிறது என்பதை நீங்கள் நாமும் மக்களும் நேயர்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது. சரி ராஜி, அவங்க பேரு. இந்த 7 வண்ணங்கள் அப்படின்னு சொன்னீங்க, என்னென்ன வண்ணங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? தெரியும். தெரிந்தவரை முயற்சி செய்கிறேன். எனக்கு தெரிந்த நிறங்களை நான் கூறுகிறேன். ஊதா, கருநீலம், நீலம், பச்சை, மஞ்சள், ஆரஞ்சு, சிவப்பு. 7 நிறங்கள் உள்ளன. சரியான விடை சொல்லியிருக்காங்க 7. ஆனா நாங்கெல்லாம் பார்த்தா 3 4 தான் தெரியுது. எப்படி கரெக்டான விடை சொன்னாங்கன்னு தெரியல. 7 வண்ணங்கள்னா வெளியிலே நின்று இருந்திருப்பாங்க போல இருக்கு அவங்க. ராஜி வெளியிலே நின்று இதை கண்டுபிடிக்கல. ராமன் விளைவு அப்படின்னு நம்ம சின்ன வயசுல படிச்சிருப்போம். அது உள்ளுக்குள்ள எவ்வளவு நிறம் இருக்கு, நிறப்பிரிகை அப்படிங்கறத அடிப்படையா வச்சு இந்த 7 வண்ணங்களை சொல்லுவாங்க. இது ஆனா மிகவும் சரியான விடை. ரொம்பவே கலகலப்பா இந்த நிகழ்ச்சி போயிட்டு இருக்கு. அடுத்த கேள்வி டீம் பிக்கானது. சுவைகள் எத்தனை வகைப்படும்? நகைச்சுவையிலே நிறைய சுவை இருக்கு. நீங்க எந்த சுவைனா அந்த போன கேள்வி பத்தி பேசும்போது சாப்பிடுவேன் அப்படி இப்படின்னு சொன்னதுனாலதான் இந்த கேள்வியே நான் தயார் செய்தேன். சாப்பிடுகின்ற சுவையை பற்றி கேட்கிறேன். எத்தனை வகைகள் சுவை, எத்தனை வகைப்படும்? 6 சுவைன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். சுவைகள் 6ன்னு என்னன்னு கேட்டுறாதீங்க. எனக்கு காரம் தான் பிடிக்கும்னால காரம் நல்லா தெரியும். பட் தெரியல, மற்றபடி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கா கேட்டுக்கோங்க நீங்க. வேணும் நம்ம ஆயிரக்கணக்கான சுவைகள் இருக்கு, ஆனா அடிப்படை சுவைகள் 6 தான். 6 சுவை உங்க எல்லாருக்கும் பிடிச்ச சுவை ஒன்னு சொன்னீங்கனாலே 6 சுவை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சொல்லி பார்க்கலாமா? டீம் ஏலேருந்து வருவோமா? ராஜி, அவங்க பேர் ராஜி. அறுசுவை 6ன்னு எனக்கு தெரியும். எனக்கு தெரிந்த சில சுவைகளை நான் சொல்றேன். இனிப்பு, கசப்பு, உவர்ப்பு, துவர்ப்பு, கார்ப்பு, புளிப்பு 6 சுவை இருக்கு. எனக்கு மிகவும் பிடித்த சுவை கார்ப்பு தான். சரி, எத்தனை சுவை அப்படிங்கறதோட இணை விடையா இன்னொன்னு சொல்லியிருக்கீங்க. எத்தனை சுவை அப்படிங்கறதோட உங்களுக்கு பிடிச்ச சுவையும் பத்தி சொல்லியிருக்கீங்க. எல்லாமே சரியானதுதான். இப்போ உங்களுக்கெல்லாம் என்ன பிடிக்கும், எதுல அந்த சுவை இருக்கு அப்படிங்கறத பத்தி நம்ம சும்மா ஒரு உரையாடல் செய்யலாமா? மற்றவங்களுக்கு டீம் பிசி எல்லா உறுப்பினர்களுக்குமே பிடிச்சது இனிப்பு தான். ஆனா எங்க வீட்டுக்காருக்கு சக்கரை வியாதி இருக்கனால இனிப்பே ஆகாதுங்க. ஓகே, உங்களுக்கு என்ன சுவை பிடிக்கும்?
எனக்கு வந்து புளிப்பு சுவை பிடிக்கும். மாங்காய் என்றால் ரொம்ப மிகவும் பிடிக்கும். ஓகே, உங்களுக்கு? எனக்கு ரொம்ப காரம் பிடிக்கும். ஆனால் காரம் சாப்பிட்டா தண்ணி அதிகமாக இழுக்கும். காரம் சாப்பிட்டாலும் தண்ணி ரொம்ப அதிகமாக இழுக்கும். வேறு வழி இல்லாமல் அது பிடிக்குன்றதுக்காக தண்ணி ரொம்ப அதிகமாக இழுக்கும். வேறு வழி இல்லாமல் அது பிடிக்குன்றதுக்காக சாப்பிட்டுட்ருக்கேன் நான். ஓகே, இப்போ இதை தவிர இந்த 6 சுவைகள் தவிரவும் நிறைய சுவைகளை நம்ம பார்க்குறோம். இப்போ பெரிய பெரிய உணவகங்களுக்கு செல்லும் பொழுதெல்லாம் நம்ம வேறுபட்ட சுவைகளை எல்லாம் சாப்பிட்றோம். அது எப்படி கிடைக்குது அப்படின்னா, அடிப்படை சுவைகள் இந்த 6 தான். இந்த 6உடைய விதவிதமான கலவைகளால தான் வேறுபட்ட சுவைகள் வருது. அதனால 1000 சுவைகள் இருந்தாலும் அடிப்படை சுவை 6 தான். உணவில் இருக்கிற சுவையில் கூட கணக்கு இருக்கிறது என்பதற்காக இந்த கேள்வி. அடுத்த கேள்வி டீம் சிக்கு ஆனது. இசையில் ஸ்வரங்கள் எத்தனை? இசையில் ஸ்வரங்கள் எத்தனை? 7 ஸ்வரங்களுக்குள் எத்தனை பாடல்னு ஒரு இதுவே இருக்கு. அப்ப ஸ்வரங்கள் 7 தான் இருக்கணும். பாடி காமிக்க சொன்னீங்கன்னா கொஞ்சம் பயம்தான். கேட்குறவங்களுக்கு எனக்கு இல்லை, இதனால வேணா பாடவா? 7 ஸ்வரங்களுக்குள் எத்தனை பாடல். ஓகே, அருமையான பாடல். ஏன் பாதியிலே நிறுத்திட்டீங்க அப்படின்னு தெரியல. ரொம்ப அழகா பாடினாங்க. அந்த ஒரு வரிக்காக 1 செகண்டாவது நம்ம கை தட்டலாமா? ஓகே, அடுத்த கேள்வி டீம் ஏ கானது. தமிழில் கூட்டல் இருக்கிறது, சரியா தவறா? ஆம் என்றாலும் இல்லை என்றாலும் உதாரணம் தர வேண்டும். டீம் ஏ கான கேள்வி. தமிழில் கூட்டல் இருக்கிறது, சரியா தவறா? சரி. கூட்டல்ங்கிறதே தமிழ்ல தான் கேக்குறீங்க, சொல்றேன். பிரித்து, அதாவது தமிழ்ல வந்து இலக்கணத்துல இருக்கிறது. பொருளை பிரித்து எழுதுறது, சேர்த்து எழுதுறதுல வர்றதும் கூட்டல் தான். உதாரணம், ஊர் எங்கும் அப்படின்னா ஊர் பிளஸ் எங்கும் அப்படின்னு நம்ம மிகவும் சரி. தமிழில் கூட்டல் கண்டிப்பாக இருக்கிறது. இக்கு கூட்டல் ஆ கா என்பதில் தொடங்குகிறது அந்த கூட்டல். ரொம்பவே அழகா உதாரணத்தோட சொன்னீங்க. டீம் ஏ, வாழ்த்துக்கள். என்ன நேயர்களே, நிகழ்ச்சியை ரொம்ப ஆர்வமாக கேட்டுட்டு இருக்கீங்களா? சரி, அதே ஆர்வத்தோட கேட்டுட்டு இருங்க. அதுக்கு முன்னாடி இந்த நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவெளி. தொடர்ந்து இணைந்திருங்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பெரியார் சமுதாய வானொலி 90.4 காற்றோடு கணிதம். பேப்பர் பழைய பேப்பர் அம்மா பேப்பர் போடுங்க பழைய பேப்பர் இரும்பு ஜாமான்லாம் இருந்தால் போடுங்கம்மா, எதாக இருந்தாலும் வாங்குவோம்மா. பேப்பர் தம்பி இங்க வா. என்னக்கா வீட்டில் பேப்பரில் தான் இருக்கா? இருந்தால் உடனே போடுங்கக்கா. ஆமாப்பா, பழைய தாள்லாம் வீட்டில் இருந்து அடசல தான் உண்டாகுது. இதெல்லாம் எடுத்துட்டு போ. எவ்வளோ வருதுன்னு பார்த்து சொல்லு. இதோ எடுத்துகிட்டு போகிறேங்க்கா. 1 கிலோ எவ்வளோப்பா? அக்கா கிலோ வந்து 6 ரூபாக்கா. என்னக்கா நம்ம வீட்டில் பேப்பர் இருக்கா? இருந்தால் உடனே எடுத்துட்டு வாங்க, நம்மள்ட்டே போடுங்க. இதோ இருப்பா, எடுத்துட்டு வரேன். இதெல்லாம் எம்பிட்டு வருதுன்னு பார்த்து சொல்லுப்பா. அக்கா நமக்கு வந்து 5 கிலோ, அதனால 25 ரூபா வருதுக்கா. இந்தப்பா, இந்த பேப்பரையும் எடை போட்டு சொல்லு. இதோ பார்த்து சொல்கிறேங்க்கா. இந்த பேப்பர் ரொம்ப கம்மியாக இருக்கு, பரவாயில்ல. அக்கா நமக்கு 2 கிலோ வருதுக்கா. கிலோ எவ்வளோ சொன்னா? 6 ரூபாயா? ஆமாங்க்கா. நீங்க எத்தனை கிலோ போட்டீங்க? நான் 5 கிலோ போட்டேன். 5 கிலோ எவ்வளோ வருது? 25 ரூபான்னு சொன்னாப்ல. என்னது, 5 கிலோ 25 ரூபாயா? இல்லையே, 30 ரூபாயில வரும். அட இல்லைக்கா, நான் கரெக்டாக தான் சொல்லியிருக்கேன். இங்கே பாருங்க, 5 கிலோ 25 ரூபா தான் வருது. இல்ல தம்பி, 30 ரூபாய் தான் வரும். அடா நீங்கள் போய் சொல்லலாம், நான் போய் சொல்லலாம். என் கலாகுலேட்டர் போய் சொல்லாதுக்கா. ஒரு நிமிஷம் இருங்க, அதை பார்த்து சொல்கிறேன். எவ்வளோ கிலோ நீங்கள் போட்டிங்கக்கா? 5 கிலோ. 5 கிலோ. கிலோ எவ்வளோ சொன்னேன்? 6 ரூபா. 6 ரூபா. அடடே ஆமாம், 30 ரூபா தான் வருது. அக்கா மன்னிச்சுங்கக்கா, தெரியாமல் கணக்கு தப்பாக பண்ணிட்டேன். இந்தாங்கக்கா உங்களுக்கு 30, உங்களுக்கு 2 கிலோவாக்கா. இந்தாங்க உங்களுக்கு 12. பேப்பர் பழைய பேப்பர் போடுறவங்க போடுங்க. என்ன நீ இந்த காலத்துல போய் இப்படி இருக்கியே, எவ்வளவு வருதுன்னு ஒரு கணக்கு பார்த்து வாங்க மாட்டியா? நான் என்ன பண்றது?
நான் பள்ளிக்கூடம் போய் நான் எழுத்து படிச்சாலே தெரியும், ஒண்ணுமே படிக்கல. பாத்தியா, ஒரு பேப்பர்காரன் கூட என்னை ஏமாத்துறான். ஏன் கவலைப்படுற? நீ வீட்ல இருந்தபடியே சுலபமா கணிதத்தை கத்துக்கலாம். அப்படியா? அது எப்படி? நம்ம பெரியார் சமுதாய வானொலியில காற்றோடு கணிதம் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி வருது. அதுல அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான கணிதத்தை எப்படி பயன்படுத்துறதுன்னு சுலபமா சொல்லித்தராங்க. ஓ அப்படியா? ரேடியோ போட்டியை தட்டினாலே வெறும் பாட்டும் கூத்து கும்மாலுமா தான் இருக்குன்னு நினைச்சேன். கணிதம் கூட சொல்லி தராங்களா? சரி தமிழ்ச்செல்வி, அப்ப நாளையிலிருந்து நானும் பெரியார் சமுதாய வானொலியை தினைக்கும் தவறாம கேட்கிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பெரியார் சமுதாய வானொலி 90.4 காற்றோடு கணிதம். இணைந்து வழங்குவோர் தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப பரப்புதல் குழு மற்றும் தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை. என்ன நேயர்களே, பரபரப்பா போயிட்டு இருக்கிற இந்த ப்ரோக்ராமை நம்ம மீண்டும் தொடரலாமா? சரி வாங்க நேயர்களே, தொடர்ந்து நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். அடுத்த கேள்வி டீம் பி கானது. வரலாற்றில் கணிதம் உள்ளதா? வரலாற்றில் கணிதம் உள்ளதா இல்லையா? இல்லை என்றாலும் ஆம் என்றாலும் உதாரணம் கொடுங்கள். வரலாறு என்பதே கணிதத்தை வச்சு தான் ஆரம்பிக்குது. அதனால கண்டிப்பாக கணிதம் இருக்கு. ஏன்னா காலத்தை வச்சு தான் கணக்கு போட்டால் தான் வரலாறே கிடைக்கும். நம்ம இன்னையே நினைக்கிறது என்னைக்கும் பின்னாடி போக தான் முன்னாடி நடந்தவைகள் தான் வரலாறாக இருக்கு. அதனால வரலாறுல மட்டும் கணக்கு இல்லைன்னு சொல்லிடாதீங்க. ரொம்ப ரொம்ப சரியான பதில் சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக வரலாறுல கணக்கு இருக்குது. நம்ம எல்லாத்துக்குமே வரலாறு வச்சுருக்கோம். காந்தி என்றைக்கு பிறந்தார், என்றைக்கு சுதந்திரம் வாங்கினோம், எல்லா கேள்விகளுக்குமே எண்கள் தான் நமக்கு விடை சொல்லுகின்றன. சரியான விடை. அடுத்த கேள்வி டீம் சி கானது. அறிவியலில் கணிதம் உள்ளதா? அறிவியலில் கணிதம் உள்ளதா? இல்லைன்னு சொன்னா நீங்க அதுக்கும் ஏதாவது ஒரு பதில் வச்சிருப்பீங்க. அதனால ஆமுன்னு நான் சொல்லிடுறேன். ஏன்னு நீங்களே சொல்லிடுங்க. அறிவியலில் கணிதம் இருக்கா அப்படிங்கிறது வேற டீமுக்கு தெரியுமா? சி டீம். ஓகே, எந்த டீம்? நீங்க பி டீம். பேரு பேர் என்ன? ரத்னா சொல்றாங்க. என்னதுனால அறிவியல்ல கணக்கு இருக்கு அப்படின்னு? அறிவியல்லையும் வரலாறு மாதிரியே தான் அறிவியலும். எல்லாத்தையும் கலக்கிறதுலேருந்து எந்த அளவு கலக்கணும், எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி கண்டுபிடிச்சாங்க, எல்லாமே கணிதத்தில் தான் வருது. எந்தெந்த அளவுகளை ஒன்றாக கலந்தா அந்த வினை நடைபெற்று நமக்கு என்னென்ன கிடைக்கும் அப்படிங்கிறது எதுவுமே அடிப்படையில் கணிதத்திலேருந்து தான் வருது. ரொம்பவும் சரியா சொல்லியிருக்காங்க. ஒரு மனிதன் இறந்துட்டானா அவன் எத்தனை மணிக்கு முன்னாடி இறந்தாங்கிறத கணக்கிட்டு சொல்லக்கூடியதும் இந்த அறிவியல் தான். அப்போ கணக்கு கண்டிப்பாக அறிவியலில் வந்திருக்கு. ஓகே, ரெண்டு பதில்களுமே ரொம்ப சரியான பதில். வேற காரணங்கள் யாருக்காவது தெரியுமா? டீம் சி மறுபடியும் சொல்லுங்க. மனித இயக்கத்திலேயே நம்ம உடம்புல படிக்காதவங்களுக்கு கூட நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். கண் இமைக்கிறது, கை துடிக்கிறது, இதயம் துடிக்கிறது, நம்மளாவே கையில் வச்சு பார்த்து தான் எத்தனை மணி நம்மளோட உயிர் கரெக்டாக இயங்குதான்னு தெரியறது கூட நம்ம நாடி துடிப்புலேருந்துன்னு சொல்கிறாங்க. இத்தனை நிமிஷத்துக்கு இவ்வளவு இதோட துடிக்கணும் அப்படின்ற கணிதத்தை அடிப்படை கணிதத்தில் தான் நம்மளோட பாமர மக்கள்லேருந்து எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் இந்த கணக்கு. ரொம்ப ரொம்ப ரொம்பவே அழகா தெளிவா எல்லாருக்கும் புரியும்படியா நமக்கு ரத்னா அவர்கள் அறிவியல்ல கணிதம் இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதை தவிர பூமி சுற்றுறது, நாள் கணக்கு, சந்திரனை சூரியன் ஒரே நேர்கோட்டில் வர்றது, இப்படி பலவிதமான கணக்குகள் அறிவியல்ல இருக்கு. அதை ஆழமாகவும் மேற்பார்வையாகவும் நம்ம நிறைய படிச்சிருக்கோம். பாமர மக்களுக்கும் அதை பற்றி நிறையவே தெரியும், படித்தவர்களுக்கும் நிறையவே தெரியும். அடுத்த கேள்விக்கு நாம் செல்வோம். அடுத்த கேள்வி டீம் ஏக்கானது. இப்போ இதுவரைக்கும் நம்ம என்ன பற்றி பார்த்தோம்? வானவில், சுவைகள், இசைகள், இதுல எல்லாம் கணக்கு இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ மீண்டும் நம்ம கணிதத்துக்கே வருகிறோம், கூட்டல் கணிதத்துக்கே மறுபடியும் வருகிறோம். இப்போ டீம் ஏக்கான கேள்வி. குழுவில் ஒரு மாதத்திற்கு 100 ரூபாய் சேமிக்கிறீர்கள். 5 ஆண்டு முடிவில் எவ்வளவு சேமிப்பு உங்களுக்கு இருக்கும்?
இப்போ நீங்கள் எல்லாருமே குழுவில் தான் இருக்கீங்க, அதனால உங்களுக்கு இயல்பாகவே அது எவ்வளோன்னு தெரியும். இதில் புதிதாக சேர்ந்தவங்களுக்கு தான் இப்போ இந்த கணக்கு யோசனையாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டுபிடிச்சிட்டிங்களா? எந்த டீம் கண்டுபிடிச்சிருக்கீங்க? எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இந்த கேள்விக்கான பதில் டீம் ஏ உடையது. ஒரு மாதத்திற்கு 100 ரூபாய் சேமிப்பாங்க. 100 ரூபாய் சேர்க்கிறோம். அப்போ வந்து வருஷத்துக்கு வந்து 1200 வரும். 5 வருடங்கள்னா அப்போ 6000 ரூபாய் நமக்கு கிடைக்கும். 5 × 12 6000. குழுவில் மாதம் மாதம் எப்படி 100 ரூபா கட்டிடுறோங்க. அப்போ 12 மாதத்துக்கு 100 ரூபா கட்டணும் அப்படின்னா 1200 ஒரு வருஷத்துக்கு கட்டுறோங்க. ஒரு வருஷத்துக்கு 1200 5 வருஷம். 5 வருஷத்துக்கு கேட்குறீங்க. 5 வருஷம்னா மொத்தம் இப்போ 1200 5ஆல் பெருக்கணும்னு வச்சிங்கன்னா 6000 ரூபா வருதாங்க. அப்போ மொத்தமாக 6000 ரூபா வரும். சரி, இப்போ ரொம்ப ரொம்ப சரியான பதில். ரொம்ப தெளிவான விளக்கத்தோட ஒருத்தருக்கு 2 பேரா இதுக்கான பதிலை சொல்லிட்டீங்க. என்ன நேயர்களே, நீங்களும் இந்த குவிஸ் ப்ரோக்ராமை கேட்டு உங்களால் முடிஞ்ச கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு தானே இருக்கீங்க? சரி, இதே மாதிரி ஒவ்வொரு கேள்விகளுக்கும் நீங்களும் விடையை கண்டுபிடிச்சிக்கிட்டே இருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சிறிய இடைவெளி போயிட்டு வந்துடலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பெரியார் சமுதாய வானொலி 90.4 காற்றோடு கணிதம். பேப்பர் பழைய பேப்பர் அம்மா பேப்பர் போடுங்க பழைய பேப்பர் இரும்பு ஜாமான்லாம் இருந்தால் போடுங்கம்மா, எதாக இருந்தாலும் வாங்குவோம்மா. பேப்பர் ஏப்பா தம்பி இங்கே வா. என்னக்கா வீட்டில் பேப்பரில் தான் இருக்கா? இருந்தால் உடனே போடுங்கக்கா. ஆமாப்பா, பழைய தாள்லாம் வீட்டில் இருந்து அடசலை தான் உண்டாகுது. இதெல்லாம் எடுத்துட்டு போ. எவ்வளோ வருதுன்னு பார்த்து சொல்லு. இதோ எடுத்துகிட்டு போகிறேங்க்கா. 1 கிலோ எவ்வளோப்பா? அக்கா கிலோ வந்து 6 ரூபாக்கா. என்னக்கா நம்ம வீட்டில் பேப்பர் இருக்கா? இருந்தால் உடனே எடுத்துட்டு வாங்க, நம்மள்ட்டே போடுங்க. இதோ இருப்பா, எடுத்துட்டு வரேன். இதெல்லாம் எம்பிட்டு வருதுன்னு பார்த்து சொல்லுப்பா. அக்கா நமக்கு வந்து 5 கிலோ, அதனால 25 ரூபா வருதுக்கா. இந்தப்பா, இந்த பேப்பரையும் எடை போட்டு சொல்லு. இதோ பார்த்து சொல்கிறேங்க்கா. இந்த பேப்பர் ரொம்ப கம்மியாக இருக்கு, பரவாயில்ல. அக்கா நமக்கு 2 கிலோ வருதுக்கா. கிலோ எவ்வளோ சொன்னா? 6 ரூபாயா? ஆமாங்க்கா. நீங்க எத்தனை கிலோ போட்டீங்க? நான் 5 கிலோ போட்டேன். 5 கிலோ எவ்வளோ வருது? 25 ரூபான்னு சொன்னாப்ல. என்னது 5 கிலோ 25 ரூபாயா? இல்லையே, 30 ரூபாயில வரும். அட இல்லைக்கா, நான் கரெக்டாக தான் சொல்லியிருக்கேன். இங்கே பாருங்க, 5 கிலோ 25 ரூபா தான் வருது. இல்ல தம்பி, 30 ரூபாய் தான் வரும். அட நீங்கள் போய் சொல்லலாம், நான் போய் சொல்லலாம். என் கலாக்குலேட்டர் போய் சொல்லாதுக்கா. ஒரு நிமிஷம் இருங்க, அதை பார்த்து சொல்கிறேன். எவ்வளோ கிலோ நீங்கள் போட்டிங்கக்கா? 5 கிலோ. 5 கிலோ. கிலோ எவ்வளோ சொன்னேன்? 6 ரூபா. 6 ரூபா. அடடே ஆமாம், 30 ரூபா தான் வருது. அக்கா மன்னிச்சுங்கக்கா, தெரியாமல் கணக்கு தப்பாக பண்ணிட்டேன். இந்தாங்கக்கா உங்களுக்கு 30, உங்களுக்கு 2 கிலோவாக்கா. இந்தாங்க உங்களுக்கு 12. பேப்பர் பழைய பேப்பர் போடுறவங்க போடுங்க. என்ன நீ இந்த காலத்துல போய் இப்படி இருக்கியே, எவ்வளவு வருதுன்னு ஒரு கணக்கு பார்த்து வாங்க மாட்டியா? நான் என்னயா பண்றது? நான் பள்ளிக்கூடம் போய் நான் எழுத்து படிச்சாலே தெரியும், ஒண்ணுமே படிக்கல. பாத்தியா, ஒரு பேப்பர்காரன் கூட என்னை ஏமாத்துறான். ஏன் கவலைப்படுற? நீ வீட்டுல இருந்தபடியே சுலபமா கணிதத்தை கத்துக்கலாம். அப்படியா? அது எப்படி? நம்ம பெரியார் சமுதாய வானொலியில காற்றோடு கணிதம் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி வருது. அதுல அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான கணிதத்தை எப்படி பயன்படுத்துறதுன்னு சுலபமா சொல்லித்தராங்க. ஓ அப்படியா? ரேடியோ போட்டியை தட்டினாலே வெறும் பாட்டும் கூத்து குமாலுமா தான் இருக்குன்னு நினைச்சேன். கணிதம் கூட சொல்லி தராங்களா? சரி தமிழ்ச்செல்வி, அப்ப நாளையிலிருந்து நானும் பெரியார் சமுதாய வானொலியை தினைக்கும் தவறாம கேட்கிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பெரியார் சமுதாய வானொலி 90.4 காற்றோடு கணிதம். இணைந்து வழங்குவோர் தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப பரப்புதல் குழு மற்றும் தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை. என்ன நேயர்களே, பரபரப்பா போயிட்டு இருக்கிற இந்த குவிஸ் ப்ரோக்ராமை நம்ம மீண்டும் தொடரலாமா? சரி வாங்க நேயர்களே, தொடர்ந்து நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். இப்போ அடுத்த கேள்வி டீம் பிக்கான கேள்வி. உங்கள் தந்தையின் வங்கி கணக்கில் 10,000 ரூபாய் போட்டு
மாதம் 500 ரூபாய் அவரை செலவுக்கு எடுத்துக்கொள்ள சொல்கிறீர்கள். 3 மாதம் முடிந்த பின் அவருடைய சேமிப்பு கணக்கில் எவ்வளவு பணம் இருக்கும்? டீம் பி 8500. மிகவும் சரியான விடை. இதற்கான விளக்கத்தை சொல்லிவிடுகிறீர்களா? மாலதி, நீங்கள் சொல்கிறீர்களா? ஒரு மாதத்துக்கு 500 ரூபாய் எடுக்க சொன்னால் 3 மாதங்கள் 1500 ரூபாய் போக பாக்கி 8500 ரூபாய் நம்ம கணக்கில் இருக்கும். ஓகே, மிகவும் சரியான விளக்கம் கொடுத்துட்டீங்க. நானும் தான் இந்த குழுவில் சேர்ந்தாவது எப்படியாவது எங்கள் அப்பா அம்மாவை காப்பாற்றணும், அவங்களுக்கு கொடுக்கலாம், மகளிராக இருக்கமே நம்மளால் அப்பா அம்மாவுக்கு செய்ய முடியலையேன்னு நினைக்கிறோம். ஆனால் 10,000ங்கிறது அது பெரிய தொகையாச்சே. அப்படியே நம்ம கஷ்டப்பட்டு சேமித்தாலும் நம்ம வீட்டில் உள்ளவங்க தான் வாங்கிக்கிறாங்களே ஒழிய எங்கே கொடுக்க முடிகிறது? சரி, கணக்கிலாவது இருந்து விட்டு போகட்டும் போங்கள், எனக்கு அதுவே சந்தோஷம். ஆஹா, இப்போ எல்லா மகளிரோட நிலைமையும் இதுதானா? நீங்கள் எல்லாருமே சேர்ந்து என் கூட கைத்தட்டுறதுலேருந்து எல்லா பெண்களோட நிலைமையும் இதுதான் அப்படிங்கிறது தெரியுது. இருந்தாலும் கண்டிப்பாக இன்றைக்கு நிலைமை மாறி தான் இருக்குது. முன்ன மாதிரி இல்லை. இப்போ பெண்கள் அவங்க அம்மா அப்பாவுக்கு கொஞ்சம் செய்ய முயற்சி கொண்டு தான் இருக்கிறோம், செஞ்சுக்கிட்டும் இருக்கோம். இந்த நிலை முற்றிலும் மாறும் அப்படிங்கிற நம்பிக்கையோட நம்ம இப்போ அடுத்த கேள்விக்கு போகலாம். அடுத்த கேள்வி டீம் சிக்கானது. நீங்கள் மாதம் உங்களுடைய வருமானம் ரூபாய் 8000 எடுக்காமல் 9 மாதங்களாக தொடர்ந்து அப்படியே வங்கியில் போட்டு விடுகிறீர்கள். சும்மா ஒரு கற்பனை தாங்க. 9வது மாதம் இப்போது உங்களிடம் எவ்வளவு தொகை இருக்கும்? ஒரு மாசத்துக்கு 8000 சம்பளத்தை அங்க போட்டு வச்சிருக்கோமா? 9 மாதங்களாக எடுக்கவில்லை. 9872 72000. 9872 கரெக்டு தானே? 9872 9ஆம் வாய்ப்பாடு சொன்னோம்னா 9872 72,000 ரூபாய் நான் எடுக்காம வச்சிருப்பேனா? முடியுமா? யாராலையும் முடியும்னு எனக்கு தெரியலங்க. சரியான பதில். இப்போ எதுக்காக இந்த கேள்வி வைக்கப்பட்டது அப்படின்னா, 9வது வாய்ப்பாடு என்பது ரொம்பவும் கஷ்டம் அப்படின்னு சின்ன குழந்தைங்க நினைப்பாங்க. அது இல்லை அப்படிங்கிறத சொல்றதுக்காக தான் இந்த கேள்வியில் உங்களுக்கு 9ஆல் பெருக்கும்படி கேள்வி அமைக்கப்பட்டிருக்கு. 9ஆம் வாய்ப்பாட்டில் அந்த விடைகளோட சிறப்பு என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களில் யாராவது விளக்கம் சொல்கிறீங்களா? எந்த டீம்? டீம் பியா? டீம் சி விளக்கம் சொல்கிறீங்களா? டீம் சி சொல்லுங்க. என்ன நேயர்களே, 9ஆம் வாய்ப்பாடில் அப்படி என்ன சிறப்பு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுல ரொம்ப ஆர்வமாக இருக்கீங்களா? சரி, இதே ஆர்வத்தோட காத்துக்கிட்டு இருங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சிறிய இடைவெளி போயிட்டு வந்துடலாம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பெரியார் சமுதாய வானொலி 90.4 காற்றோடு கணிதம். பேப்பர் பழைய பேப்பர் அம்மா பேப்பர் போடுங்க பழைய பேப்பர் இரும்பு இருந்தால் போடுங்கம்மா, எதாக இருந்தாலும் வாங்குவோம்மா. பேப்பர். ஏப்பா தம்பி இங்க வா. என்னக்கா வீட்டில் பேப்பரில் தான் இருக்கா? இருந்தால் உடனே போடுங்கக்கா. ஆமாப்பா, பழைய தாள்லாம் வீட்டில் இருந்து அடசல தான் உண்டாகுது. இதெல்லாம் எடுத்துட்டு போ. எவ்வளோ வருதுன்னு பார்த்து சொல்லு. இதோ எடுத்துகிட்டு போகிறேங்க்கா. 1 கிலோ எவ்வளோப்பா? அக்கா கிலோ வந்து 6 ரூபாக்கா. என்னக்கா நம்ம வீட்டில் பேப்பர் இருக்கா? இருந்தால் உடனே எடுத்துட்டு வாங்க, நம்மள்ட்டே போடுங்க. இதோ இருப்பா, எடுத்துகிட்டு வரேன். இதெல்லாம் எம்பிட்டு வருதுன்னு பார்த்து சொல்லுப்பா. அக்கா நமக்கு வந்து 5 கிலோ, அதனால் 25 ரூபா வருதுக்கா. இந்தப்பா, இந்த பேப்பரையும் எடை போட்டு சொல்லு. இதோ பார்த்து சொல்கிறேங்க்கா. இந்த பேப்பர் ரொம்ப கம்மியாக இருக்கு, பரவாயில்ல. அக்கா நமக்கு 2 கிலோ வருதுக்கா. கிலோ எவ்வளோ சொன்னால் 6 ரூபாயா? ஆமாங்க்கா. நீங்கள் எத்தனை கிலோ போட்டீங்க? நான் 5 கிலோ போட்டேன். 5 கிலோ எவ்வளோ வருது? 25 ரூபான்னு சொன்னாப்ல. என்னது 5 கிலோ 25 ரூபாயா? இல்லையே, 30 ரூபாயில வரும். அட இல்லைக்கா, நான் கரெக்டாக தான் சொல்லியிருக்கேன். இங்கே பாருங்கள், 5 கிலோ 25 ரூபா தான் வருது. இல்லை தம்பி, 30 ரூபா தான் வரும். அடா நீங்கள் போய் சொல்லலாம், நான் போய் சொல்லலாம். என் கலாகுலேட்டர் போய் சொல்லாதுக்கா. ஒரு நிமிஷம் இருங்க, அதை பார்த்து சொல்கிறேன். எவ்வளோ கிலோ நீங்கள் போட்டிங்கக்கா? 5 கிலோ. 5 கிலோ. கிலோ எவ்வளோ சொன்னேன்? 6 ரூபா. 6 ரூபா. அடடே ஆமாம், 30 ரூபா தான் வருது. அக்கா மன்னிச்சுங்கக்கா, தெரியாமல் கணக்கு தப்பாக பண்ணிட்டேன். இந்தாங்கக்கா உங்களுக்கு 30, உங்களுக்கு 2 கிலோவாக்கா. இந்தாங்க உங்களுக்கு 12. பேப்பர் பழைய பேப்பர் போடுறவங்க போடுங்க. என்ன நீ இந்த காலத்துல போய் இப்படி இருக்கியே, எவ்வளவு வருதுன்னு ஒரு கணக்கு பார்த்து வாங்க மாட்டியா? நான் என்ன பண்றது? நான் பள்ளிக்கூடம் போய் நான் எழுத்து படிச்சாலே தெரியும், ஒண்ணுமே படிக்கல. பாத்தியா, ஒரு பேப்பர்காரன் கூட என்னை ஏமாத்துறான்.
ஏன் கவலைப்படுற? நீ வீட்ல இருந்தபடியே சுலபமா கணிதத்தை கத்துக்கலாம். அப்படியா? அது எப்படி? நம்ம பெரியார் சமுதாய வானொலியில காற்றோடு கணிதம் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி வருது. அதுல அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான கணிதத்தை எப்படி பயன்படுத்துறதுன்னு சுலபமா சொல்லி தராங்க. ஓ அப்படியா? ரேடியோ போட்டியை தட்டினாலே வெறும் பாட்டும் கூத்து குமாலுமா தான் இருக்குன்னு நினைச்சேன். கணிதம் கூட சொல்லி தராங்களா? சரி தமிழ்ச்செல்வி, அப்ப நாளையிலிருந்து நானும் பெரியார் சமுதாய வானொலியை தினைக்கும் தவறாம கேட்கிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பெரியார் சமுதாய வானொலி 90.4 காற்றோடு கணிதம். என்ன நேயர்களே, 9ஆம் வாய்ப்பாடில் என்ன சிறப்பு இருக்குன்னு கண்டுபிடிச்சிங்களா? சரி, நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கிற பதில் இந்த நிகழ்ச்சியில் சொல்கிறதோட ஒத்து போகுதான்னு பார்க்கலாம். சரி வாங்க நேயர்களே, நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். அதாவது 9வது வாய்ப்பாட்டில் 1 9 9 2 9 18 இருக்கு இல்லையா? 18 கூட்டினீங்கன்னா மறுபடியும் 9 வரும். அதாவது 1 கூட்டல் 8 = 9 வரும். அடுத்து 1 9 9 9 18 3 9 27 இல்லையா? 27 2 + 2 கூட்டல் 7 அப்படின்னீங்கன்னா 9 வரும். அப்படி எல்லா அந்த கூட்டலில் உள்ள எல்லா அந்த வாய்ப்பாட்டில் உள்ள எல்லா நம்பரை நீங்கள் கூட்டினீங்கனாலும் மொத்தமாக 9 தான் வரும். அதான் 9 வாய்ப்போட சிறப்பு. ரொம்ப 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 அழகா சொல்லியிருக்கீங்க. இன்னும் ஒரு முறை நீங்கள் தெளிவா சத்தமா நல்லா சொல்லுங்க. 9ஆம் வாய்ப்பாட சிறப்புனா ரொம்ப காலத்துக்கு முன்னாடி படிச்சது, இருந்தாலும் இப்போ 9 9 9 18 இல்லையா? 18னா 1 கூட்டல் 8 அதை கூட்டினீங்கன்னா 9 வரும். 3 27 29ன்னு 2 கூட்டல் 7 அதுலேயும் 9 வரும். 4 9 36 3 கூட்டல் 6 அதுலேயும் 9 வரும். 4 9 45 அதையும் கூட்டினீங்கன்னா 4 5 கூட்டினீங்கன்னா 9 வரும். 6 9 54 அதை கூட்டினீங்கனாலும் 9 வரும். 7 9 63 6 3 கூட்டினீங்கனாலும் 9 வரும். 8 9 72 அதை கூட்டினீங்கனாலும் 9 வரும். 9 9 81 8 கூட்டல் 1 அதுவும் 9 தான் வரும். 19 90 9 + 0 9. அதனால இந்த வாய்ப்பாடோட சிறப்பு எந்த நம்பர் அதோட இதில் வர எந்த நம்பரை கூட்டினாலும் 9 தான் வரும். ரொம்பவே அழகாக சொல்லியிருக்கீங்க. இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. இது ரொம்ப சிறப்பாக சொல்லியிருக்கீங்க நித்யா, வாழ்த்துக்கள். இதை தவிர இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா, இப்போது இவங்க சொல்கிறதுல 9 9ன்னு தெரிஞ்சவங்க தான் இதை கூட்டி பார்த்துக்க முடியும். இப்போது சில குழந்தைகளுக்கு 9வது வாய்ப்பாடை தெரியாமல் இருக்கும். அவங்க எப்படி அந்த 9ஆம் வாய்ப்பாட்டுக்கான விடை எழுதுறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அதுவும் கூட 9வது வாய்ப்பாட்டுடைய ஒரு சிறப்பு தான். இப்போது 9 9 அப்படின்னு முதல் விடையை மட்டும் நீங்கள் 9 அப்படின்னு எழுதிடணும். அடுத்தது 2ஆல் பெருக்கும் பொழுது அப்படியே இறங்கு வரிசையில் எழுதிட்டு வரணும். 8 7 6 5 4 3 2 1ன்னு 2வது இலக்கத்துக்கு இறங்கு வரிசையிலும் முதல் இலக்கத்துக்கு ஏறு வரிசையிலும் எழுத வேண்டும். அதாவது 1 2 3 4 5 6 7 8 9 அப்படின்னு ஏறு வரிசையிலையும் எழுதிட்டு வரணும். எழுதிட்டு வந்த ஆன்சரை விடையை நீங்கள் எப்படி படிக்கணும் அப்படின்னா 9 9 2 9 18 3 27 இப்படின்னு நம்ம 90 வரைக்கும் படிச்சுட்டு போகலாம். இதனால சின்ன குழந்தைங்கள் கூட 9ஆம் வாய்ப்பாடை மிகவும் எளிமையாக மனனம் செய்துவிட முடியும். இதுதான் இந்த 9வது வாய்ப்பாட்டுடைய இன்னொரு சிறப்பு. ரொம்ப சிறப்பாக இந்த நிகழ்ச்சி போயிட்டுருக்கு. என்ன நேயர்களே, இந்த குவிஸ் ப்ரோக்ராம் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கோம் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். சரி நேயர்களே, நிகழ்ச்சியோட நிறைவுக்கு நம்ம வந்துட்டோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் இன்னும் வித்தியாசமான ஒரு இடத்துல கணிதத்தை எப்படியெல்லாம் பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விண்ணரசி. தொடர்ந்து இணைந்திருங்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பெரியார் சமுதாய வானொலி 90.4 காற்றோடு கணிதம். இணைந்து வழங்குவோர் தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப பரப்புதல் குழு மற்றும் தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை.